சொல்லுமா. அந்த பொண்ணு சொன்ன லொக்கேஷன் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு தான் இன்னும் வரல. இங்கே பார், பிடிச்சாதான் ஓகே சொல்ல முடியும். சரி சரி, நீ வை, அந்த பொண்ணுகிட்ட பார்த்து பேசிட்டு சொல்கிறேன். என்ன இப்பன்னு பார்த்து ராசிபலன் அனுப்புறானுங்க. சரி, என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பார்க்கக்கூடாதை பார்க்க நேரிடும். பச்சை நிறத்தில் எதை கண்டாலும் எட்டி ஓடிவிடவும், இல்லையெனில் பச்சை பச்சையாக கேட்கப்படும். சை, என்ன இலவிடாது. இவதுக்கு இந்த பக்கம் வந்தா லவ் பண்ணும்போது தான் பின்னாடி வந்துட்டு இருந்தான்னு பார்த்தா இப்போ கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது விடமாட்டாளே. ஹலோ, நான் பார்க் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானும் பார்க்கில் தாங்க இருக்கேன். நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் கிரீன் கலர் டாப் போட்டிருக்கேன். நீங்க? நான் ப்ளூ கலர் டெனிம் போட்டிருக்கேங்க. நான் உள்ள வந்துட்டேன். தெரியறனா பாருங்க. வந்துட்டீங்களா? எங்க? நீயா? நீயா? இந்தா. போதும் அருண். நல்லா இருக்குடி, இதை போய் வேணாங்கிற. நான் இதை சொல்லல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஏய், ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல அருண், இது ஒர்க் அவுட் ஆகாது. அதான் ஏன்? லைஃப் மேல ஏதாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? முதல்ல ஒரு வேலைக்கு போறியா நீ? ஏய், தேடிட்டு தான் இருக்கேன். எத்தனை வருஷமா இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தா உன்னை நம்பி எப்படி நான் கல்யாணம் பண்றது? ஆல்ரெடி நீ சொன்னேன்னு நான் நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. இது முடிஞ்சு போச்சு. ஏய், 5 வருஷம் லவ்டி. நானும் தான் 5 வருஷம் லவ் பண்ணேன். ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது. இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன். புரியுதா? ஏய், ஏ காவியா, நில்றி. பார்க்கறதுக்கு தண்ணீர்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இருக்க? உன்னை பார்க்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அந்த ஜோசியக்கார அப்பவே சொல்லி தான் அனுப்பினான். என்னன்னு? நீ மரத்துக்கு மரம் தாவனாலும் உனக்குன்னு எழுதியிருக்கிறது ஒரே குரங்கு பழம் தான். சரி, கேட்கணும்னு இருந்தேன். அது என்ன, ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜை பத்தி யோசிப்பேன்னு சொன்னேன். என்ன கதை அது? யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. 5 வருஷம் பழகிட்டு போனவங்களே இப்போ பாதியிலே கழட்டி விட்டு போயிடுறாங்க. அதான் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கலான்னு. ஓ, எதுக்கு சிரிக்கிற? அடங்க மாட்டேங்குது. யாரவன் யாரவன் யாரவன்? அந்த உலகத்தோட 7 அதிசயத்தோட லிஸ்ட் எடுத்தவன் யாரு? அந்த ஜூரி யாரு? அந்த ஜூரி யாரு? எதுக்குடா? எப்படியும் உன் பேர் சேர்க்காம போனா, எப்படியும் உன் பேர் அந்த லிஸ்ட்ல சேர்க்காம போவான். முடியாது, சும்மா விட மாட்டான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். அவன் மேல கேஸ் போடுவேன். அவன் குடும்பத்தை நடத்தி இழுத்து விட்டுருவேன். அவன் ஆதார் கார்டு, லைசன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வச்சிருவேன். சொந்த நாட்டிலே நாடு கடத்தி அகதியாக்கி விட்டுருவேன்.